என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தரா ஃபர்ஸ்ட் மேப்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்டா பாக்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்ல இருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்றோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங்ப்பா, மேப் நம்பர் 36 பார்க்க போகிறோம். இந்த 36 மேப் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான மேப். ஒரு டேபிள் காலமாக கொடுத்துருப்பாங்க. இரும்பு எஃகு எங்கே தயாரிச்சாங்க, எந்த மாநிலம், அதில் என்ன இரும்பு எஃகு தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலம் மைண்ட்லேயே நிற்காது. எந்த வருஷம் எந்த இது அப்படின்னு ரொம்ப ஆர்டர் கன்ஃபியூஸ் ஆகும். அது எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த மேப்ல பார்ப்போம். இதுல இந்தியாவோட இரும்பு மற்றும் எஃகு தொழிலாளர்களை பார்க்க போறோம். மொத்தம் 10 டேட்டா பார்ப்போம். எத்தனை டேட்டா? 10 டேட்டா பார்ப்போம். மொதல் 3, அடுத்த 4, அதுக்கடுத்த 3, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். மொதல் 3, அடுத்த 4, அடுத்த 3. அது ரைமிங்கா பார்த்தா ஈஸியா இருக்கும். மொதல் 3 ஃபர்ஸ்ட் நிறுவனங்கள் பார்த்துடலாம். மொதல் 3 என்ன அப்படின்னா டாடா இரும்பு எஃகு நிறுவனம். என்னது? டாடா இரும்பு எஃகு நிறுவனம். ரெண்டாவது இந்திய இரும்பு எஃகு நிறுவனம். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ஜார்க்கண்ட்ல உள்ள டாடா இரும்பு எஃகு நிறுவனம். ரெண்டாவது இந்திய இரும்பு எஃகு நிறுவனம், அது எங்க இருக்கு? மேற்கு வங்காளம். அதுக்கடுத்து 3வது கர்நாடகாவில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். 3 முடிஞ்சா. ஜார்க்கண்ட் என்ன பார்த்தோம்? டாடா இரும்பு எஃகு நிறுவனம். ரெண்டாவது மேற்கு வங்காளத்துல இந்திய இரும்பு எஃகு நிறுவனம். அடுத்து கர்நாடகால விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். இன்னொரு டைம் சொல்லலாமா? ஜார்க்கண்ட்ல டாடா இரும்பு எஃகு நிறுவனம், மேற்கு வங்காளத்துல இந்திய இரும்பு எஃகு நிறுவனம், அதுக்கடுத்து கர்நாடகால விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். 3 முடிஞ்சா. அடுத்த 4 பார்ப்போம். 4வது ஒடிஷால, மேற்கு வங்கத்தில் ஒடிஷால இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம். என்ன இருக்கு? இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் தான். அடுத்த 4மே யாரோட ஹெல்ப் அப்படிங்கிறதா மாறும். ஒடிஷால இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மன் உதவி. யார் உதவி? ஜெர்மன் உதவி. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஆந்திரால அப்படியே மேல போனோம் அப்படின்னா அதுக்கு மேல போனோம் அப்படின்னா ஒடிசாக்கு மேல சத்தீஸ்கர்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ரஷ்யா உதவி. ஃபர்ஸ்ட் யாரு ஹெல்ப் பார்த்தோம்? ஜெர்மன் உதவி பார்த்தோமா? அதே மாதிரி ஒடிசால இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மன் ஹெல்ப். அதே இது ஒடிசாக்கு மேல என்ன மாநிலம் இருக்கு? சத்தீஸ்கர்ல யாரு? இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம், அது யாரோட உதவி? ரஷ்யா உதவி. அதுக்கடுத்து மேலே ஜார்க்கண்ட்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப். ஜெர்மன், ரஷ்யா, மறுபடியும் ஜெர்மன். அதுக்கடுத்து இங்க வெஸ்ட் பெங்கால்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் இங்கிலாந்து. மொத்தம் 4 ஃபர்ஸ்ட் ஒடிசால என்ன பார்த்தோம்? இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மனோட உதவி. அப்படியே அதுக்கு மேல உள்ள சத்தீஸ்கருக்கு மேல போனோம்னு சொன்னா இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப். அப்படியே அதுக்கு மேல போனா மேற்கு வங்காளத்துல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மன் ஹெல்ப். அப்படியே அதுக்கு மேல போனா ஜார்க்கண்ட். அந்த 4 மாநிலங்கள் தான். ஒடிஷா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப். 4 முடிஞ்சா. அந்த 4 முடிச்சு சொல்லலாமா? என்னென்ன மாநிலங்கள் சொல்லலாம்? ஒடிஷா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். இன்னொரு டைம் ஒடிஷா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். இந்த 4ல ஒடிஷால என்ன பார்த்தோம்? இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மனி ஹெல்ப். அடுத்து சத்தீஸ்கர்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப். அதுக்கடுத்து மேற்கு வங்காளத்துல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் இங்கிலாந்து ஹெல்ப். அதுக்கடுத்து ஜார்க்கண்ட்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப். மொத்தம் 7 முடிஞ்சா. 7 முடிச்சு சொல்லலாமா? மொதல் 3 என்ன பார்த்தோம்? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ஜார்க்கண்ட். அதுக்கடுத்து மேற்கு வங்காளத்துல இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் மேற்கு வங்காளம். கர்நாடகால விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். முடிஞ்சிருச்சா? அடுத்த 4மே என்னதான்? இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம். ஒடிஷால ஜெர்மன் ஹெல்ப், சத்தீஸ்கர்ல ரஷ்யா ஹெல்ப், மேற்கு வங்காளத்துல இங்கிலாந்து ஹெல்ப், ஜார்க்கண்ட்ல ரஷ்யா ஹெல்ப். 7 முடிஞ்சா. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா ஆந்திரால விசாகப்பட்டினம் எஃகு ஆலை. அடுத்த 3மே எஃகு ஆலை அப்படிங்கிறது.
ஆந்திரால விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, தமிழ்நாட்டில் சேலம் எஃகு ஆலை, அதே மாதிரி கர்நாடகாவில் விஜயநகர் எஃகு ஆலை, போர்ட் நகர் அப்படிங்கிற பகுதியில் விஜயநகர் எஃகு ஆலை, ஆந்திராவில் என்ன எஃகு ஆலை? விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, தமிழ்நாட்டில் சேலம் எஃகு ஆலை, கர்நாடகாவில் விஜயநகர் எஃகு ஆலை. 10 முடிஞ்சா? இந்த 10 மட்டும் அப்படின்னு ஆர்டர் சொல்லிடலாமா? 10 தான். அது எந்த ஆர்டர் அப்படின்னு பார்க்கணும். முதல் 3 என்ன பார்த்தோம்? ஜார்க்கண்டில் டாடா இரும்பு எஃகு நிறுவனம், அதுக்கடுத்து மேற்கு வங்காளம்ல இந்திய இரும்பு எஃகு நிறுவனம், கர்நாடகாவில் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். 3 முடிஞ்சுச்சா? அடுத்த நாள் என்ன பார்த்தோம்? ஒடிசாவில் இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஜெர்மன் ஹெல்ப்பு. அடுத்து அதுக்கு மேலே சத்தீஸ்கரில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப்பு. அடுத்து மேற்கு வங்காளத்தில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து ஹெல்ப்பு. அடுத்து ஜார்க்கண்டில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா ஹெல்ப்பு. அடுத்த 3 ஆந்திராவில் விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, தமிழ்நாட்டில் சேலம் எஃகு ஆலை, கர்நாடகாவில் விஜயநகர் எஃகு ஆலை. முடிஞ்சிச்சா? இது வரைக்கும் பார்த்தாச்சா? அதுக்கடுத்து எந்த இடம்னு பார்த்தாச்சு. இந்த இடம் மட்டும் வந்து பார்த்துக்கோங்கப்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. எந்த மாநிலம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடமும் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. அதுக்கடுத்து வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் 1911, டாடா இரும்பு எஃகு நிறுவனம் 1911. அடுத்து இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் 1972. அதேப்போ 1911, இது 1972. அதுக்கடுத்து விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் 1923. இயர்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும்பா, ஏன்னா அந்த 10 இது வந்து எந்த மாநிலம் அப்படிங்கிறதா கொஸ்டின் ஏரியா. அந்த இயர்ஸ் மேபி கேட்கலாம் அப்படிங்கிறா இயர்ஸும் படிக்கிறோம். இயர்ஸ் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே என்னது? 1911 இந்திய எஃகு நிறுவனம், 1972 விஸ்வேஸ்வரய்யா, 1923. முடிஞ்சா? 1911, 1972, 1923, 3 முடிஞ்சு. அடுத்த 4 இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மன் ஹெல்ப். எப்போ? 1965. எப்போ? 1965. இது வந்து 1957. அதுக்கடுத்து 1959, 1972 சத்தீஸ்கர்ல 1957. அதுக்கடுத்து மேற்கு வங்காளம் வந்து 1959. கீழே வந்து இந்துஸ்தான் வந்து 1965, மேலே வந்து 1972. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லிடலாமா? இது எப்போ? 1965, இது 1957, இது 1959, இது 1972. இன்னொரு டைம் சொல்லலாம். 1965, 57, 59, 72. இப்போ எல்லாம் இயர் சொல்லிடலாமா? 7 இதுக்கும் இதுவுமே சேர்த்து படிச்சிடலாம். விசாகப்பட்டினம் 1981, சேலம் வந்து 1982, இது 1994. 10 இதுவுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்னது? ஜார்க்கண்டில் உள்ள டாடா இரும்பு எஃகு நிறுவனம், ஜார்க்கண்டில் உள்ள டாடா இரும்பு எஃகு நிறுவனம் 1911. அதுக்கடுத்து 2வது இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் மேற்கு வங்காளம் 1972. 1972. அதுக்கடுத்து 3வது கர்நாடகாவில் உள்ள விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் 1923. 3 முடிச்சா? அடுத்த 4 ஒடிசால இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் 1965. அதுக்கடுத்து சத்தீஸ்கர்ல இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், இதுவும் ஜெர்மன் ஹெல்ப், அது ரஷ்யா ஹெல்ப். ரஷ்யா ஹெல்ப் அப்படிங்கிறது 1957. அடுத்து மேற்கு வங்காளத்தில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து ஹெல்ப் 1959. அதுக்கடுத்து ஜார்க்கண்டில் இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் 1972. முடிஞ்சா? அடுத்த 3 விசாகப்பட்டினம் எஃகு ஆலை 1981, சேலம் எஃகு ஆலை, அது ஆந்திரா, இது தமிழ்நாடு வந்து 1982. 1994 கர்நாடகாவில் உள்ள விஜயநகர் எஃகு ஆலை. முடிஞ்சிச்சா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. டாடா இரும்பு எஃகு ஆலையில் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேனிரும்பு. அதுக்கடுத்து இதுல தேனிரும்பு பிளஸ் கச்சா இரும்பு எஃகு, இதுல வந்து கலப்பு தேனிரும்பு. மொதல் 3லையுமே தேனிரும்பு அப்படிங்கிறது வருது. மொதல் 3ல தேனிரும்பு. அதுக்கடுத்து ஒடிசால என்ன தயாரிக்கிறாங்க? மின்சார தகடு. ஒடிசால மின்சார தகடு. இதுல வந்து ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணம் வந்து சத்தீஸ்கர். அதுக்கடுத்து இங்க வந்து கட்டுமானம் ரயில்வே, இது ரிலேட்டடானது தான். இது வந்து இரும்பு உலோகம் தயாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து 8வது விசாகப்பட்டினம்ல வெப்ப உலகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. துருப்பிடிக்காத இரும்பு எங்க தயாரிக்காங்க? சேலம் எஃகு ஆலையில தயாரிக்காங்க. துருப்பிடிக்காத இரும்பு சேலம் எஃகு ஆலையில. அடுத்து நீண்ட மற்றும் பட்டை எஃகு போர்ட்டல் நோவாங்க. இன்னும் ஒரு டைம் மட்டும் வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? அப்படியேமோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்தியாவோட இரும்பு எஃகு நிறுவனங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம். மொத்தம் 10 பார்ப்போம். 10 இது எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் டாடா இரும்பு எஃகு ஆலை 1911. ஓகேவா? 2வது இந்திய இரும்பு எஃகு ஆலை 1972 மேற்கு வங்காளம். 3வது விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு ஆலை 1923 கர்நாடகா. 3 முடிச்சா? அடுத்த 4 ஒடிசால இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மன் ஹெல்ப்போட 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து சத்தீஸ்கர்ல
இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் 1957ல் ரஷ்யா ஹெல்ப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க. மேற்கு வங்காளம்ல இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் 1959ல் இங்கிலாந்து ஹெல்ப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஜார்க்கண்ட்ல இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் 1972ல் ரஷ்யா ஹெல்ப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு ஆந்திரால விசாகப்பட்டினம்ல 1981ல் ஸ்டார்ட் பண்ணாங்க எஃகு ஆலை. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் சேலம் எஃகு ஆலை வந்து 1982ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. கர்நாடகாவில் விஜயநகர் எஃகு ஆலை வந்து 1994ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் ஞாபகம் இருக்குன்னு நான் இருக்கேன்பா. இது ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ.